தெருவே அதுலதான் நடக்கிறோம். அதனால ரொம்ப காய்ச்சல் இதெல்லாம் வருது. அதனால நீங்க அதை ஒரு தீர்மானம் போட்டு ஏற்றி கொடுங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை? நீங்க அதுக்கிடையில அளந்துட்டு போனீங்க, அது என்ன நிலைமையில இல்லம்மா, இப்ப பைப் லைன் பிடிச்சாங்கல்ல, வாங்க போடுவாங்க போடுங்க, கையை முடிச்சிருக்காங்க உங்களுக்கு தீர்மானம். அந்த சாக்கடை கட்டுறது தீர்மானம் ஏழடி சங்கு சாக்கடைக்கு 4 அடி போயிடும். சரி கட்டி கட்டி மெயின்ல வாய்க்கா கட்டுங்க. தண்ணி எங்க வந்தற மெயின் வாய்க்கால கட்டி விடுங்க. மெயின் வாய்க்கால வசதி கட்டினீங்கன்னா அந்த தண்ணி தண்டால வந்துரும். தண்ணி தேங்கி போய் ஆறு கேக்குறது இருமா. உங்க எத்தனை வந்து சொல்லிருக்கேன். இல்ல உங்க வீட்ல சொல்லியே எல்லா பேருக்குமே பாதிக்குது. தெருவுக்கே பாதிக்குது. பூரா பேர் காய்ச்சலோட கிடப்பா. வீடு தவறாம காய்ச்சல் கொசு பூரா அங்கவே வந்து கிடக்கு. பாத்ரூம் கிடையாது. ஆமா உங்க இதுல வந்துமா நெட்டின் ஆர்டர் வந்துருச்சு. ஆனா கட்டுறதுக்கு இடம் இல்லாம அவ்வளவுதான். எங்க எடுத்துங்க பிரமுக்கு சொல்லுங்க. இல்லம்மா நான் கேட்கறது நீங்க நெட்டின் சரியா இருக்கு. பிரமுக்கு இருக்கா? பிரமுக வீட்டு பாதிச்சுட்டாங்க அப்படின்னு இல்லையம்மா. பஞ்சாயத்து போட்டு கட்டமா அந்த அடிக்குழாயை எடுத்துட்டு ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணி விடு வரணும் கேட்டா இப்பதானே விட்டு என்னம்மா ஓயாம கேட்கறேன்றாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வருது தண்ணி. எங்க தெருவை வந்து பாருங்க. பெரியவங்க பேசுனவங்க வந்து ஒரு சின்ரஸ் வச்சு விடுங்க. ஒரு உதவியா அடிக்குழாய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்ட முன்னாடி மன்னிச்சுங்க. நன்றி.